இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பேரபிள் ஆஃப் அ குட் சமாரிட்டன். என்னன்னா, இந்த கதையில எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனுஷன் வந்துட்டு இருக்கும்போது அந்த ராபர்ஸ் அவன் கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளையாடி அவனை அடிச்சு போட்டு அவனுக்கு தூயிரா எடுத்துட்டு போயிடுவாங்க. நிறைய வழிபோக்கன்கள் வருவாங்க, அவங்க யாருமே அவரை கண்டுக்காம போயிடுவாங்க, அவன் ஹெல்ப் பண்ணாம போயிடுவாங்க. ஃபைனலி குட் சமாரிட்டன் வில் கம் அண்ட் ஹெல்ப் திஸ் பர்சன் ஹூ இஸ் ஹர்ட்டட் பை ராபர்ஸ். திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான். அப்போ குட் சமாரிட்டன் கேம் டு கிவ் லைஃப் அண்ட் லைஃப் டு தட் பர்சன். குட் சமாரிட்டன்னா என்னன்னா, அவர் என்ன பண்ணார்னா, இந்த அடிப்பட்ட மனுஷன் காயங்கள்லாம் கட்டி அவனை ஒரு பிளேஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இன்னில் போய் வச்சு பாதுகாக்கிறாரு. அதுதான் குட் சமாரிட்டன். அவன் தேவையான எல்லா காசு உதவி, அவனோட ஹீலிங்க்கு தேவையான எல்லா உதவியும் அவர் செய்கிறாரு. அதுதான் குட் சமாரிட்டன். மற்ற வழிபோக்கர்கள் எல்லாருமே கடந்து போயிட்டாங்க, யாருமே ஹெல்ப் பண்ணல. ஆல் த ரிலிஜியஸ் லீடர்ஸ், நோபடி கேம் டு ஹெல்ப் ஹிம், பட் த குட் சமாரிட்டன் கேம் டு ஹெல்ப் ஹிம். அதே மாதிரி தான் நம்மள சின் எப்படி எப்படி மாத்துச்சுன்னா, இட் டுக் அவே எவ்ரிதிங், ஸ்டோல், ராப்ட் தட் லைஃப் ஃப்ரம் அஸ், த க்ளோரி தட் காட் கேவ் அஸ். சின் க்ளோரி எடுத்து போட்டுச்சு. இட் wounded us, கில்ட் கான்ஷியஸ் கொடுத்து ஒவ்வொரு நாளும் என்னை ஃபியர் ஆஃப் டெத்தில் வாழ செஞ்சிச்சு, பயத்தில் வாழ செஞ்சிச்சு, என்னை காயப்படுத்துச்சு என் இதயத்தை. எப்பவுமே கடல்கிட்ட வராதபடி கில்ட்டியாகவே வச்சுக்கிச்சு, என்னை குற்றப்படுத்திட்டே இருந்துச்சு. எப்படி இந்த மேன் ஃபிசிக்கலாக ஊண்டடாக இருந்தாலும் அதே மாதிரி என் கான்ஷியஸ் நான் ஊண்டட் ஆகிட்டேன். எனக்கு இருக்கிற வெளிச்சத்தை எல்லாம் திருடிட்டு இருந்துச்சு, ஃபுல்லாக பொய்யை உள்ளே போட்டுடுச்சு. அது மட்டும் இல்லை, it made me naked. Sin made me naked. ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் முழுசாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆனால் தேவகுமாரன் நான் இழந்து போனதை பெற்றுத்தர வந்திருக்காரு. நானும் என்ன பண்ணி வந்திருக்கேன்னா, தேவகுமாரன் இழந்து போனதை பெற்றுத்தரவே தேவகுமாரன் வந்தான். நான் ஆதி அன்பை இழந்துட்டேன், எனக்குள்ள இந்த ஆதி அன்பை இழந்துட்டேன். பாவம் செய்யும் போது எனக்குள்ள the love that I had in the beginning was stolen from me. அதான் ஏசாமி ரெவலேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கடவுள் சொல்லுவார், he wants the church of Ephesus. என்ன சொல்லுவார்னா, I have one thing against you, you have lost the love that you had in the very beginning. See, அந்த லவ் எவ்வளவு முக்கியம் இல்லை, ஆனா sin அந்த லவ் எடுத்து போட்டுருச்சு. It robbed me of the love of God, the love that I had for God in the very beginning. அந்த எப்படி அந்த ராபர்ஸ் அந்த மனுஷனை ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டு போனாங்களோ, எல்லாத்தையும் திருட்டு போயிட்டாங்களோ, sin came to rob the life. Sin came to rob the love that I had for God. Sin wounded me. So என்ன குற்றவாளியா ஆக்குச்சு. Sin எப்படி ஆயிடுச்சுன்னா, it made me naked. It make me embarrassed to come before God. அந்த மாதிரி ஒரு sin ராபர் ஆட்டம். இந்த மனுஷனுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் நடந்துச்சு. ஆனா எவ்வளவு அழகான கடவுள் பாருங்க. குட் சமாரிட்டன் எப்படின்னா, when we were unable to save ourselves. இந்த மனுஷன் இந்த அடிக்கப்பட்ட மனுஷன் எல்லாரும் உதவி எதிர்பார்க்கறான், யாருமே கண்டுக்கல. சரி, தன்னைத்தானே ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சினாலும் அவனால எழுந்திருக்க முடியல, அந்த அளவுக்கு wounded ஆயிட்டான். சரி, நம்ம ஓரளவுக்கு அடிப்பட்டா நம்மளே ஏஞ்சி நம்மளை சரி பண்ணிக்கலாம், யாரும் உதவியே தேவையில்லை. ஆனா எந்த அளவுக்கு அவன் அடிபட்டு இருக்கான்னா, அவனுக்கே ஹெல்ப் பண்ண முடியல. அவன் ஏஞ்சி நடக்க கூட முடியாத அளவுக்கு பயங்கரமா wound பண்ணிட்டு போயிடுச்சு. he can't help himself. அதே மாதிரி when we were unable to save ourselves, God sent his son as a good Samaritan to heal our wounds, to give us, to make us receive what we have lost, to cover our nakedness. எந்த அளவு குட் சமாரிட்டன்னா, நம்ம நம்மளால முடியாத, when we are unable to help ourselves, அந்த அளவுக்கு sin என்ன பாதிச்சிச்சு. ஆனா when we were unable to help ourselves, God sent his son to save us, protect us. அவருடைய எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றாரு. எப்படின்னா, பரலோக ராஜ்யம் எப்படின்னா, ஒரு பொக்கிஷம் எனக்குள்ள இருக்கு, அந்த பொக்கிஷத்தை காப்பாற்று ஒரு மண் பாண்டம் சொல்றாரு. ஒரு மண் பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு, அதான் பரலோக கிங்டம் ஆஃப் ஹெவன். நான் ஒரு மண் பாண்டம். மண் பாண்டம்னா ஈஸிலி புரோக்கன். ஆனா எல்லாரும் பொக்கிஷத்தை எங்க வைப்பாங்க? ஒரு லாக்கருக்குள்ள வைப்பாங்க. ஏன் லாக்கருக்குள்ள வைக்கிறாங்க? ஏன்னா அந்த லாக்கரை திருட உடைக்கவே முடியாது. அந்த பொக்கிஷத்தை எடுக்கணும்னா அந்த லாக்கரை உடைச்சாதான் முடியும். ஆனா லாக்கரே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இங்க கடவுள் எங்க தெரியுமா வச்சிருக்காரு பொக்கிஷத்தை? ஒரு மண் பாண்டத்துக்குள்ள வச்சிருக்காரு. ஒரு ஈஸிலி ஸ்டம்பிள் ஆகக்கூடிய ஒரு சரீரம், ஈஸிலி சின்ல டெம்ப்ட் ஆகக்கூடிய ஒரு சரீரத்துக்குள்ள வச்சிருக்காரு. ஆனா என்ன இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட சரீரமா இருந்தாலும் பரலோக ராஜ்யம் என்ன சொன்னா, இட்ஸ் a powerful word.
அதான் சொல்றாரு, நான் வந்து ஒரு மண்பாண்டம், எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு, இந்த மண்பாண்டம் வந்து எப்பக்கத்துல நெருக்கப்படுதான், எல்லா சைட்ல இருந்தும் இட் இஸ் பீங் கிரஷ்டு. யூஸ்வலா ஒரு கிளே பாட் என்ன ஆகணும், எல்லா சைட்ல இருந்து ப்ரெஷர் வந்துச்சுன்னா அந்த கிளே பாட் என்ன ஆகும், அது உடஞ்சி போயிடும். ஆனா என்ன ஆச்சரியம்னா, இந்த அந்த சாத்தா என்ன பண்றான்னா எல்லா சைட்ல இருந்து நெருக்கிறான் டு ஸ்டீல் த பொக்கிஷம். இப்படி இந்த மனுஷன் கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ண நினைச்சானோ, இந்த மனுஷனை எப்படி ஸ்டீல் பண்ணி ராபர்ஸ் வந்து ஸ்டீல் பண்ணிட்டாங்களோ, அதே மாதிரி சாத்தா இப்ப என்ன பண்றான், நம்மள என்னோட மண்பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு, மண்பாண்டம் தானே ஈஸியா பிரேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா எப்பக்கத்துலயும் நெருக்கிறான். எல்லா டெம்டேஷன் ட்ரபிள் எல்லாத்தையும் கொடுத்து எல்லா சைட்லயும் நெருக்கிறானா என் மண்பாண்டத்தை. ஏன்னா ஈஸியா அதை வச்சு ஈஸியா பிரேக் பண்ணி உள்ள பொக்கிஷத்தை திருடிடலாம்னு நினைக்கிறான். ஆனா அவன் திருட முடியல. ஏன்னா எனக்குள்ள இட்டானல் பங்கா இருக்கு அந்த பொக்கிஷம், என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கா இருக்கு. அந்த பங்கை யாரும் எடுத்துக்கொள்ளவே திருடவும் முடியாது, கண்ணை விட்டு திருடவும் முடியாது, கொள்ளையிட முடியாது. ஏன்னா காட் பவர் ப்ரொடெக்ட்ஸ் த கிளே பாட். அதான் பரலோக ராஜ்யம். ஒரு கிளே பாட் உடையணும், ஆனா எப்படி பிரேக் ஆகாம இருக்கு? இட் இஸ் crushed on all sides but it's not broken. How is possible? Because God's power protected. The clay pot is covered with full of life. The clay pot is covered with new man. ஒருத்த வீட்டுக்குள்ள நுழையணும்னா அங்க இருக்கிற ஸ்ட்ராங் பர்சனை கட்டி போட்டாதான் அந்த வீட்டுக்குள்ள போய் திருட முடியும். அதே மாதிரி இந்த என் கிளே பாட்டுக்குள்ள நுழையணும்னா பொக்கிஷத்தை திருட கிளே பாட்டுக்குள்ளதான் பொக்கிஷம் இருக்கு. ஸ்ட்ராங் பர்சனை கட்டி போகணும். யார் அந்த ஸ்ட்ராங் பர்சன் தெரியுமா? ஏசு கிறிஸ்து, புதிய மனுஷன். ஏசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கு. என்னோட கிளே பாட்டு வந்து ஏசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கு. அதனால திருட உள்ள நுழைய முடியாது. அந்த ஏசு கிறிஸ்துவை கட்டி போட்டாதான் திருட உள்ள நுழைய முடியும். ஆனா ஏசு கிறிஸ்துவை கட்டி போடவே முடியாது. He is a powerful word. Kingdom of God is a powerful word that protects me from being broken. எப்பக்கத்துல நெருக்கப்பட்டும் நான் உடைந்து போவதில்லை. ஏன்னா என்னோட clay pot is called to bear the treasures of heaven inside it. அப்படிப்பட்ட ட்ரெஷரை நான் சுமக்கிற பாத்திரமா இருக்கேன். எப்படி வந்து இந்த குட் சமாரிட்டன் வந்து நம்மளை அந்த மனுஷனை எவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணாரோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷன் என்றென்றைக்கும் நீங்காத ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கு. He is a good Samaritan who came to protect us from all evil and keep us alive till we attain eternal life. Keeps us from stumbling, keeps us from being broken by troubles. எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வல்லமை பலமா செயல்படுது நமக்குள்ள. அவரோட வல்லமை பலமா செயல்படுறதுனால தான் நம்ம எப்பக்கத்தில் நெருக்கப்படுத்தும் உடைந்து போவதில்லை. என்னதான் ராபர் வந்து திருடணும்னு நினைச்சாலும், என்னதான் சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாலும், எந்த காரியமும் கர்த்தருடைய பிள்ளைங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா there is a power that protects the weak vessel, the power that protects the clay pot. Even though my clay pot is subjected to death, even though my clay pot is subjected to weakness, even though my clay pot is subjected to temptation and trouble, but my clay pot will not be broken because God's power protected us. This is the beauty of kingdom.